ஹாய் எவ்ரிவன். இப்போ நாம் அடுத்தது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ஏரியா ஆர்ஐசிஎஸ். இதில் வந்து ஏஐ எப்படி லெவரேஜ் ஆக்கலாம்ங்கிற விஷயத்த நிரம்ப அந்த டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் மற்றது அந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்காங்க. ஃபியூ வீக்ஸாக வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் குவான்டிட்டி சேவிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எப்படி ஏஐ டூல்களை லெவரேஜ் பண்ணலாம்ங்கிற ஒரு இந்த சீரீஸில் அடுத்தது நாம பேச போகிறது ஆர்ஐசிஎஸ். ஏர்லியர் 2 பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஆர்ஐசிஎஸ் ஜேர்னிக்கு ஜாயின் பண்ண வாராக்கள் ஏர்லியா 2 ப்ராப்ளத்தை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. முதலாவது கேஸ் ஸ்டடி, ரெண்டாவது சம்மரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க இந்த 2 ஏரியாவிலையும் சரியாக ஸ்ட்ரகிள் ஆகிறதா வந்து ஒரு சில சாம்பிள்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸை மீட் பண்ணி கதைச்செடுத்த அவங்க தந்த ஃபீட்பேக் தான் இது. ஸோ இதை எப்படி வந்து நாம் ஏஐ வச்சு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஒரு ஏர்லியாக ஆர்ஐசிஎஸ் ஜேர்னிக்குள்ளே வரங்களுக்கு எப்படி நம்ம ஏஐ லெவரேஜ் பண்ணி வந்து இந்த ஜேர்னியை அவங்களுக்கு யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரகிள் ஆகிற கேண்டிடேட்ஸை எப்படி வந்து அப்ளிக் பண்ணி விடலாமுங்கிற ஒரு ஐடியாவில் தான் இன்றைய வீடியோ நம்ம கேட்க போகிறோம். ஸோ வாங்க இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ முக்கியமாக ஆர்ஐசிஎஸ் ஏபிசி அசஸ்மெண்ட்டில் நிரம்ப பேர் வந்து ஸ்டக் ஆகிறாங்க. நாட் பிகாஸ் தே லைக் எக்ஸ்பீரியன்ஸ், தே ஜஸ்ட் டோன்ட் நோ ஹவு டு ரைட் இட். அட் தி எண்ட் தே ஹேவ் டு பில்ட் டாக்குமெண்ட். இவங்க அந்த டாக்குமெண்ட் பில்டரில் முக்கியமாக 2 மேஜர் டாக்குமெண்ட் பில்ட் பண்ணுறது தான் ஸ்ட்ரக் ஆகுறாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். ஆனால் இதை வந்து எப்படி ஆர்ஐசிஎஸ் நெரட்டிவ் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை கொண்டு போகிற பிரச்சனை உண்டு. ஈவன் வந்து ஃபிசிக்கல் டீச்சர்ஸ் மென்டர்ஸ் கிட்ட அவங்க போனாலும் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆக்கள் வந்து அதை கோ த்ரூ பண்ணுறாங்க, மற்ற ஆக்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ இதை நாம் எப்படி ஏஐ லெவரேஜ் பண்ணி இதை ஓவர் கம் பண்ணலாம்ங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த ப்ரோட்டோடைப்பை காட்ட போகிறேன் நான். ஸோ இது வந்து நாம் இப்போ ஒரு ஃபிசிக்கல் டீச்சர்கிட்ட போய் இவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற ஆக்கள் ஒரு பவர்ஃபுல் ஏஐ மென்டர், ஆர்ஐசிஎஸ் ஏபிசி அசஸ்மெண்ட்டுக்குரிய பவர்ஃபுல் ஏஐ மென்டர் உண்டு. 1-on-1 அவங்க வந்து அந்த ஏஐ மென்டரோட தான் அவங்க படிக்கிறது. ஸோ அது எப்படி சொன்னால், இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம டீச் பண்ணுறோம்னு சொன்னால், பொதுவாக 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜென்ரலாக தான் நம்ம லெக்சர்ஸை டெலிவர் பண்ணணும். ஸோ தேர் ஆர் சர்டன் பீப்புள், சிலாக்களுக்கு வழங்கும், சிலாக்களுக்கு வழங்காது, சிலாக்கள் அதை எடுப்பாங்க, சிலாக்களுக்கு டைம் எடுக்கும். இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஜென்ரலாக இருக்கும். ஆனால் 1-on-1 ஒரு டீச்சர் சந்திக்கக்கூட அந்த ஸ்டூடெண்ட்டை, அந்த கேண்டிடேட்டை அவர் ஸ்டைலில் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த டீச்சிங் பேட்டர்னை மாற்றி அவருக்கு ஏற்ற மாதிரி அதை மோடிஃபை பண்ணி அதை கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஏஐ மென்டர் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணின உடனே உங்களோட அது கன்வர்சேஷன் பண்ணும். முதல்ல அதை என்ன செய்ய முடிச்சுன்னா, உங்கள்ட்ட கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி ஆகும். ரைட், அதை நீங்கள் செட்டிங்ஸ்லையும் வந்து உங்களுக்குரிய அந்த விஷயங்களை சில பராமீட்டர்ஸ் இருக்கு கொடுத்தா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏஐ மென்டர் வந்து மாறும். சிலாக்கள் வந்து குயிக்காக வழங்குவாங்க, சிலாக்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சிலாக்கள் பிகினராக இருப்பாங்க, சிலாக்கள் ஆல்ரெடி அந்த இண்டஸ்ட்ரியில் நிரம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏஐ மென்டர் வந்து ரெடி ஆகும் உங்களை எப்படி இந்த சுச்சுவேஷன்லேருந்து வின் பண்ணி விடலாம்னு சொல்லி. ஸோ முதலாவது ஃபீச்சர் வந்து கன்வர்சேஷனல் கோச்சிங். ஏஐ வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கும் ஒன்ஸ் அட் அ டைம், அதுலேருந்து உங்களும் அதை லேர்ன் பண்ணணும். நம்பர் 2, டீச் த வாய், WHY. எவ்ரி ஆன்சர் வந்து மென்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், எப்படி அந்த ஆர்ஐசிஎஸ் அசஸஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க அந்த விடையங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிடேட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய வாயில் அது உங்களுக்கு டீச் பண்ணி அது ஏன்னு சொல்லும். நீங்கள் எவ்ரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிறீங்கக்குள்ள அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கே போகும் உங்களோட பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி. 24/7 நீங்கள் எத்தனையோ thousands ஆஃப் கொஸ்டின்ஸும் நீங்கள் கேட்கலாம். 1-on-1 நீங்களும் ஏஐ மென்டர் தான், நோபடி வில் ஜட்ஜ் யூ. 3வது ஃபீச்சர் வந்து இதில் வந்து 2 மொடியூல்ஸ் பில்ட்-இன் இருக்கு. இது வந்து இப்போ ஒப்ஜெக்டிவ் வந்து இந்த ஏர்லி ஆர்ஐசிஎஸ் ஆக்களை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு கேஸ் ஸ்டடி மோடும் சம்மரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோட்டோடைப்பில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி அந்த ஃப்ரண்ட் அண்ட் இருக்குமென்னு சொல்லி. 2 எக்ஸாக்ட் ஏரியாஸ் where candidates struggle most at the start of their APC journey. ஸோ அதுதான் நம்மளோட கோல். அடுத்தது the mentor's knowledge base and what you bring to it. ஸோ இதில் 2 முக்கியமான கம்போனன்ட் சேர்ந்து தான் வந்து நீங்கள் இந்த ஏஐ மென்டரோட ஒர்க் பண்ண போகிறீங்க.
ஏஐ மென்டர் என்ன செய்ய முடிச்சுன்னா பெரிய ஒரு நாலேஜ் பேஸை அதுக்கு நாங்கள் ஃபீட் பண்ணி கொடுத்துருப்போம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஆர்ஐசிஎஸ். பர்டிகுலர்லி அதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு ஏஐ மென்டர் இவர். RICS, APC competency framework, case studies, industry level summary of experience, assessment criteria, QS professional standards, right? எல்லா வகையான நாலேஜும் அதுக்கு ஹை லெவலில் ஃபீட் பண்ணி ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கும். நீங்கள் அதுக்கிட்ட என்ன கொண்டு போகணும்னு சொன்னால் உங்களோட ரியல் ப்ராஜெக்ட், த ஆக்சுவல் ஒர்க் யூ டிட், த ப்ராஜெக்ட் டைப், வேல்யூ, லொக்கேஷன், உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் அவங்களுக்கு அந்த ஏஐ மென்டருக்கு சொல்லணும். உங்களோட டிசிஷன் ரீசனிங், த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்ட், இந்த ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் யூ அப்ளைட், யுவர் அவுட்கம்ஸ், உங்களோட ஒர்க்கில் வந்து ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ ஈவன் 5 இயர்ஸோ உங்களோட ஒர்க்கில் என்ன ரிசல்ட்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணினீங்க, ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஏதாவது ஒரு நெட் மார்ஜின் அப்ளிட் ஆகிக்கா, இல்லாத ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கூடியிருக்கா, இல்லை காஸ்ட்டு நீங்கள் ரிடக்ட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்ஸ், இந்த காஸ்ட்டுகளை சேவ் பண்ணுறது, ரிஸ்க்குகளை மேனேஜ் பண்ணுறது, கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் ஏதாவது பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ தோஸ் ஆர் த அவுட்கம்ஸ் நீங்கள் அதுக்கு கொண்டு போகணும். அடுத்தது யுவர் ப்ரொஃபஷனல் க்ரோத், வாட் யூ லேர்ன், ஹவ் யூ இம்ப்ரூவ்ட், ஹவ் யூ திங்கிங் சேஞ்ச், ரைட்? உங்களோட ப்ரொஃபஷனல் க்ரோத், உங்களோட செல்ஃப் லேர்னிங் என்ன கோர்ஸுகள் முடிக்க, என்ன வகையாக இப்போ உங்களுக்கு உங்களோட ஸ்டேட்டஸ் இருக்கி நீங்கள் ரேங்க் பண்ணலாம் 0 to 10, உங்களோட ப்ரொஃபஷனல் க்ரோத். ஹானஸ்டாக நீங்களும் ஏஐ மென்டர் இருந்தான், 1-on-1. Your authentic voice. The mentor shapes the language. The story is always genuinely yours, right? உங்களோட ஜெனுவினான ஸ்டோரியை நீங்கள் அதுக்கு கஸ்டமைஸ் பண்ணப்பட்டிருக்கும். அந்த நீங்கள் சைன் அப் பண்ணுற அந்த ஏஐ மென்டர் செட்டிங்ஸில் நீங்கள் பராமீட்டர் மாற்றலாம். அலிங்கிறால் வந்து RICS ஜேர்னிக்குள்ளே வாரான்னு சொன்னால் அந்த ஏஐ மென்டர் பெரிய ஒரு நாலேஜ் பேஸை வச்சிருப்பார். அது சம்மந்தப்பட்ட ஸ்பெஷலி ஃபார் RICS அசஸ்மெண்ட். நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட், உங்களோட டிசிஷன் மேக்கிங், உங்களோட அவுட்கம்ஸுகள், உங்களோட ப்ராஜெக்ட் இம்பேக்ட், ப்ரொஃபஷனல் க்ரோத் எல்லாத்தையும் உங்களோட ரியலிஸ்டிக் ஒத்தன்டிக் வாய்ஸில் நீங்கள் அவரோட கதைக்கிறது, ரைட்? அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ண போகிற ப்ரோட்டோடைப், இந்த RICS ஏர்லி கேண்டிடேட்ஸ் வந்து இது 2 சேலஞ்சையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு, ரைட்? இதுதானே உங்களோட இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ, ரைட்? இதில் வந்து 2 மோட் இருக்குது, கேஸ் ஸ்டடி அண்ட் சம்மரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து இந்த ஏஐ மென்டரோட கன்வர்சேஷனில் பேசுகிற உங்களோட கன்வர்சேஷனில் முடிஞ்சு, ரைட், நீங்கள் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கும் உங்களோட கொஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சப்ஜெக்டுகள் என்னென்ன விளங்கலையோ எல்லாத்தையும் அவரோட கதைச்சி விளங்கி எடுத்ததுக்கு பிறகு டாக்குமெண்ட் பில்டர் வந்து எனபிள் ஆகும். ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் எவ்ரி திங், அது உங்களை அசஸ் பண்ணும். வந்து நீங்கள் என்னென்ன ஏரியா, இப்போ நீங்கள் திடீர்னு டாக்குமெண்ட் பில்டிங்கு போனால் அங்கே ஒரு நாங்கள் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்போம், நீங்கள் எந்தெந்த ஏரியாலாம் வந்து இன்னமும் கம்ப்ளீட் பண்ணலைன்னு சொல்லி. ஸோ அவங்கள்ட்ட போய் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஏஐ மென்டர் வந்து ஒரு ஸ்கோரிங் ஒன்று உங்களை போடுவார், வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பில்ட் பண்ணலாமான்ட்டு. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் அந்த உங்களோட கேஸ் ஸ்டடியும் உங்களோட சம்மரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் டாக்குமெண்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி ஒரு ஆப் ஒன்று தான் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப் ஆப்பும் மொபைல் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்பும் வந்து தான் டெப்ளாய் பண்ணுறதுக்கு யோசிச்சிருக்கு, ரைட்? ஸோ 2 modules, கேஸ் ஸ்டடி, சம்மரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மோட், இது 2ஐயும் ஓவர் கம் பண்ணுறது தான் இதோட மெயின் கோல், ரைட்? இதோட வந்து இந்த பைலட் டெஸ்டிங்கில் வந்து நீங்கள் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு 10 கேண்டிடேட்ஸை வந்து ஃப்ரீயாக பைலட் டெஸ்ட்டுக்கு சூஸ் பண்ண போகிறேன். அவங்க வந்து ஏர்லியாக வந்து ஒரு சர்டன் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறார்கள், RICSல ஜேர்னியை ஜாயின் பண்ணி இந்த விஷயத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிறார்கள் 10% அனௌன்ஸ் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்து அவங்களுக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட்டாக கொடுத்து அந்த பைலட் ரன் நடக்க போதும். உங்களோட சஜஷன்ஸ் எதுவும் இருந்தால் சொல்லுங்க. வந்து டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், QS எக்ஸ்பர்ட்ஸ், இது எப்படி இன்னும் மோடிஃபை பண்ணலாம், இந்த ஏஐ மென்டரை வந்து இன்னும் எப்படி ஏதாவது ஃபீச்சர் எட் பண்ணணுமா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சீனியர்ஸ் வந்து கமெண்ட்டில் உங்களோட சஜஷனால் போடுங்க. வி வில் டாக் ஃபர்தர். நம்ம தொடர்ந்து பேசி நல்ல ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் ஒன்று வந்து RICS கேண்டிடேட்ஸுக்கு வி வில் டெலிவர். தேங்க்யூ கைஸ்.